Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்டகிரேஷனை எப்படி ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வெலாசிட்டின்ற ஒரு குவான்டிட்டி தெரியும். ஸோ அந்த குவான்டிட்டியை நான் எப்படி எழுதுவேன்னா ds/dt. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க டைமில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ரிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ நோ how v is changing how v is changing with respective to time. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா I need to find what is displacement. ஸோ முன்னாடி நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம வெலாசிட்டி எப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஐ நோ வாட் இஸ் v dt, how v is changing with respective to time, பட் தென் எனக்கு அந்த s கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெகிரேஷன். ஸோ சிமிலர்லி இங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஃபார் 0 to t ஸ்டார்டிங்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 செகண்ட் ஃபார் 5 செகண்ட் நம்ம ஆல்ரெடி இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இங்கே அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இன்டெகிரேஷன்ல பார்க்க போகிறோம். ஸோ சிமிலர்லி we know acceleration is dv/dt. அதே மாதிரி நமக்கு ஆக்சலரேஷன் தெரியும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலால இருந்து இதை இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ நாட் ஒன்லி திஸ், நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் we use integration. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to know the basics of integration. அதனால தான் நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதோட இன்புட்ஸ்லாம் கொடுத்து நம்மளோட பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம ஃபியூச்சரில் ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்சுவல் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சீரீஸ் ஆஃப் பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். இதுக்கப்புறத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 1 யூனிட் 2 அப்படியே ஃபார் 11th 1 to 10 முடிப்போம். அண்ட் தென் 12th 1 to 10 முடிச்சுட்டு ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே சைட் பை சைடில் we are going to see. ஓகே, ஸோ நவ் கம்மிங் இன் டு பாயிண்ட், வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா we'll use integration. whereas displacement கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க or else velocity கொடுத்துட்டு acceleration கேட்குறாங்கன்னா we'll use differentiation. for the previous one we'll use integration. okay, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் 3t + 4t². பாருங்க ஆக்சலரேஷன் எப்படி t சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நவ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அந்த எஸ்க்கு பதில் we'll use எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, எனிவே they both are going to represent the position தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபைண்ட் பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா இஃப் டைம் t ஈக்குவல் டு 0ல எக்ஸ் எக்ஸ் நாட்டு v v0, ஃபைண்ட் velocity and acceleration at any time t. ஸோ இப்போ நம்ம இந்த கேஸில் என்ன பண்ணிக்கலாம்னா அட் டைம் டீல என்னோட பொசிஷனோட வேல்யூ எக்ஸ், என்னோட வெலாசிட்டியோட வேல்யூ v. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம் இன்டிகிரேஷன் பண்ணி, அப்புறம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we know dv ஈக்குவல் டு a into dt. ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக டைம் 0ல இருக்குது, ஃபைனலாக டைம் டீல இருக்குது. டைம் 0வா இருக்கும், இதனோட வெலாசிட்டி என்னவா இருக்குது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க v0. ஃபைனல் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், அதை நான் இப்போ தான் ரெப்ரசென்ட் பண்ண vன்னு. ஸோ திஸ் வில் பி v. இப்போ நம்ம உள்ள வேல்யூஸ் போட ஆரம்பிக்கலாம். v0
v equal to a ஓட வேல்யூ என்ன 3t plus 4t square from 0 to time period t. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எல்ஹெச்எஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா டிவியை பண்ணும்போது எதுவுமே இல்லைங்க, கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரியா இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து v தான் வரும். இந்த இடத்துல ஐ நீட் டு புட் அப்பர் லிமிட் அண்ட் தென் லோவர் லிமிட். சிமிலர்லி இங்கே நம்ம பண்ணும்போது என்ன வரும்னா 3 t ஸ்கொயர், டீயை பண்ணும்போது ஐ வில் கெட் t ஸ்கொயர் பை 2 plus 4 பண்ணும்போது ஐ வில் கெட் 4t cube by 3 0 to t. ஸோ இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் சைடில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா v upper limit v minus v naught equal to 3 into upper limit t தான். ஸோ t square by 2 plus 4t cube by 3 minus lower limit apply பண்ணும்போது 3 into 0 square plus 4 into 0 cube கீழே வந்து 2 3 வரும். ஸோ anyway this entire term is going to be 0. ஸோ நம்ம அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்போ v is equal to v naught plus இங்கே இருக்க v naught அப்படி போயிடுச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 3t square by 2 plus 4t cube by 3. So now this is my velocity at any time t. So இப்போ நம்மளுக்கு velocity தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், displacement கண்டுபிடிக்க போறோம். So simple தான். So ds is equal to v into dt. இதே மாதிரி integral. So initially it is 0 t, இது 0வா இருக்கும் போது இது வந்து xr x naught இருந்துச்சு, இப்போ x மாறிடுது. ஸோ ds பண்ணும்போது s வரும். ஸோ x naught x equal to v dt ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு, v naught plus 3t square by 2 plus 4t cube by 3. v naught plus 3t square by 2 plus 4t cube by 3. நம்ம இது integration 0 to t dt. ஸோ இப்போ upper limit minus lower limit x minus x naught equal to, ஸோ இந்த இதை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், v naught t plus 3t square பண்ணும்போது 3 into t cube by already we have 2. ஸோ இதை பண்ணும்போது t cube by 3 plus 4 by 3 அப்படியே இருக்கு. t cube பண்ணும்போது t power 4 by 4. upper limit is t, lower limit is 0. ஸோ 4 4 3 3. ஸோ ஆன்சர் வந்து v naught t plus t cube by 2 plus t power 4 by 3 x minus x naught. இந்த சைடில் அப்போ x ஓட வேல்யூ என்னவா நம்மளுக்கு x naught plus v naught t plus t cube by 2 plus t power 4 by 3. So this is my x naught. இது ரொம்ப 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 பேசிக் சம், ரொம்ப சிம்பிளான சம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதோட ஃபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இதுதான் ஒரு கர்வ்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ரீஜியன்ல இருந்து இந்த ரீஜியன் போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், இந்த ரீஜியன்லேருந்து இந்த ரீஜியன் போகிறதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 செகண்ட்ஸ். இந்த ரீஜியன்ல இந்த ரீஜியன் இது வந்து எவ்வளோ, ஒரு 5 செகண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கவர் பண்ணுது. இங்கேருந்து இங்கே வந்து 2 செகண்ட்லேயே போயிடுது. இந்த இடத்துல 15 கவர் பண்ணுது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1 செகண்ட்லேயே போயிடுது. 20 கவர் பண்ணுது. இங்கேருந்து இங்கே மறுபடியும் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 செகண்டு. இங்கேருந்து இங்கே ஒரு 3 மீட்டர் கவர் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியலாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 3 செகண்ட் போயிடுது. எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணுது, 3 மீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே அதே மாதிரி 5 செகண்ட் எவ்வளோ மீட்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 10, 25, 45, 45 plus 3, 48, 51. ஸோ டோட்டலாக 51 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு. எவ்வளோ செகண்டில், 5 6 7 8 10 11 12 13 செகண்ட்ஸில் எனக்கு எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு, ஒரு பார்ட்டிக்கல் 51 மீட்டர் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் எவ்வளோ கவர் பண்ணுச்சு அப்படின்றது ஆன் அண்ட் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ கவர் பண்ணும். இதே மாதிரி போச்சுன்னா
ஆவரேஜா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல இது வந்து 8th செகண்ட் கரெக்டா, இது 10th செகண்ட். ஸோ எனக்கு 8th செகண்ட்ல இருந்து 9th செகண்ட்க்கு, இது 8 இது 9th செகண்ட்க்கு எனக்கு எவ்வளவு கவர் பண்ணும் ஆன் அன் ஆவரேஜ். நம்மளுக்கு இது என்டையர் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் எனக்கு எவ்வளவு கவர் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஆவரேஜ். ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எக்ஸுக்கு மட்டும் பார்க்க மாட்டோம், என்ன குவான்டிட்டி கொடுத்திருந்தாலும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நார்மலி நம்ம வந்து மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் ஜென்ரலா? மீன் ஆவரேஜ்னா இப்போ ஐ ஹேவ் 5 வேல்யூஸ் லைக் 1 2 3 4 5 5ல ஸோ 10 20 30 10 5. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம் 5 பீப்புள் வந்து இவ்வளோ ருபீஸ் தராங்க. அப்போ ஆன் அண்ட் ஆவரேஜ் எனக்கு எவ்வளோ இருக்கும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை பேர் எத்தனை டைம் 1 2 3 4 5. ஸோ 5 டிவைடட் பை நம்ம டோட்டல் எத்தனை பேர் இருந்தாங்களோ அதை டிவைட் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிடி டிவைடட் பை டிடி. ஸோ எவ்வளோ டைம்ல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அப்படி எவ்வளோ ஆவரேஜாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் டிடி a to b divided by dt a to b. This is possible for all values. So average value of x கேட்கலாம், average value of velocity கேட்கலாம், average value of acceleration கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இதுதான். ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பண்ணுவோம், டினாமினேட்டர் பண்ணுவோம், அப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக பண்ணி நம்ம டிவைட் பண்ணுவோம். இல்லை சேமாக கூட பண்ணலாம். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர். இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த லிமிட் வேல்யூ இருக்கு பாருங்க ஏ டு பி, இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா டைமோட வேல்யூ. திஸ் இஸ் நாட், இப்போ நம்மளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருவாங்கன்னா எக்ஸோட இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம் அவசரத்துல அந்த எக்ஸோட இனிஷியல் ஃபைனல் வேல்யூ இங்கேயும் போட்டுருவோம். பட் தென் this initial value and this initial value should be the initial and final value of time, not the initial and final value of this quantity. இங்க எக்ஸ்ன்றதுனால நான் எக்ஸ் சொல்றேன். இப்போ இங்க இதுவே வேற ஏதோ ஒரு குவான்டிட்டி ஒய்யோ இல்லை வெலாசிட்டியோ ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா அது நம்ம போடக்கூடாது. ஸோ அப்போ இனிஷியலா எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அந்த ப்ராப்ளம் நம்ம இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம் இதுல. ஸோ வெலாசிட்டி v ஈக்குவல் டு v நாட் sin omega t. ஸோ இதுதான் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன், வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, find average velocity between the time interval t equal to 0 to t equal to t by 2. ஸோ இப்போ இந்த கேஸ் பாருங்க, t ஓட இனிஷியல் வேல்யூ t ஓட ஃபைனல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ t ஓட இனிஷியல் வேல்யூ t ஓட ஃபைனல் வேல்யூ. ஸோ லிமிட்ல நான் இதை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ட்ரை பண்ணலாமா? ஸோ அப்போ v ஆவரேஜ்க்கு நம்ம எப்பவுமே எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே எக்ஸ்னா எக்ஸ் பார். ஸோ சிமிலர்லி இங்கே vனா I am going to put v bar. So average velocity equal to integral v dt between the limit t1 and t2 divided by integration dt t1 and t2. ஸோ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஃபியூச்சர் கேசஸ்ல நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணிடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இட் அஸ் 2 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிடியை மட்டும் பண்ணலாம். ஸோ t1 to t2. ஸோ நம்மளுக்கு t1ஓட வேல்யூ 0, t2ஓட வேல்யூ t by 2, dt நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். dtயை பண்ணும்போது அது வந்து 1 இருக்கிறதா இருக்கும். அப்போ 1 பண்ணா dxனா x, tனா t. ஸோ அப்போ இந்த கேஸ்ல I am getting t 0 to t by 2, upper limit minus lower limit. ஸோ t by 2 minus 0 போட்டால் எனிவே இதுதான் ஆன்சர். ஸோ டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூமரேட்டர் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டருக்கு v into dt 0 to t by 2. ஸோ v ஓட வேல்யூ நமக்கு என்னது v நாட் sin omega t dt 0 to t by 2. ஸோ இந்த கேஸ்ல வந்து
வி நாட்ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்துடலாம். சைனை பண்ணால் I'll get minus cos omega t. இது வந்து ரிவர்ஸ் செயின் ரூல் படி, ஸோ இந்த ஒமேகா டியை மறுபடியும் we are going to differentiate. It will be omega, ஸோ அந்த டினாமினேட்டரில் போடணும். ஸோ ஒமேகா integral 0 to t by 2. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் லிமிட் போடலாம். ஸோ வி நாட் அப்பர் லிமிட் போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், மைனஸ் காஸ். இந்த கேஸில் நம்ம ஒமேகாவுக்கு பதில் 2π/t போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஒமேகாவே போடுறேன். ஒமேகா t by 2 divided by omega minus cos 0 by omega. So cos 0 is not 0, that is 1. So இப்போ இந்த கேஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும், integral v dt between the limit 0 to t by 2 is v naught காமனா இருக்கு. ஸோ v naught minus cos மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. cos ஒமேகாக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, 2π/t. 2π/t இங்க நமக்கு என்ன இருக்கு, t by 2 இருக்கு, divided by we are having omega, so ஒமேகாக்கு பதில் 2π/t. so minus cos 0 is 1 divided by 2π/t. the whole bracket இந்த v naught இவங்க ரெண்டு பேருக்குமே காமன். ஸோ அப்போ v naught 2 2 கேன்சல் ஆகிடும். dt cos pi is minus 1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். இங்கே நம்ம டிவைடட் பை 2π/tயை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேஸில் வந்து minus 1, இங்கே ஆல்ரெடி we have minus 1, ஏன்னா we have minus cos 0, so this will be minus 1. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இந்த t மேலே போயிடுச்சுன்னா v naught t by 2π into 1 plus 1 2, ஆன்சர் வந்து v naught t by 2. ஸோ இதுதான் இன்டெக்ரல் v dt 0 to t by 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா v ஆவரேஜோட ஃபார்முலால போட போகிறோம். v average equal to integral v dt divided by integral dt. இந்த கேஸில் 0 to t by 2, 0 to t by 2. நம்மளுக்கு v naught t by 2 வருது, dt ஓட வேல்யூ t by 2. ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், t by 2 இங்கே this is not 2 cancel ஆகிடும் pi. ஸோ pi dt cancel ஆகிடும். அப்போ ஆன்சர் will be 2v naught by pi. இந்த 2 மேலே போயிடும். ஆன்சர் will be 2v naught by pi. ஸோ average velocity. So this is my average velocity. Next we are moving into the other problem. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் v பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் குவாண்டிட்டி. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா v ஸ்கொயர் ஆவரேஜ். ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் v நம்மளுக்கு என்ன வரும்னா v ஸ்கொயர் dt divided by integration dt. ஓகே, ஸோ இது வந்து நாட் ஒன்லி இதுக்கு போடுற மாதிரி இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே இதான் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் we have another one quantity, root mean square. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்கொயரை இது பண்ணணும் மைனஸ் இது நல்லா பாருங்க. the first one is average value of square of velocity. second value is average value of velocity நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கேஸில் இது என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் v ஸ்கொயர் dt. இதுக்கு இன்டெகிரேஷனுக்குள்ள என்ன இருக்கும், v dt. இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த VRMSன்றது நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்டெகிரேஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்ளீட் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் from basic integration to application of integration and physics. ஸோ அந்த இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன்.
அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுங்க, எய்தர் பாஸ் பண்ணிட்டு ஒர்க் ப்ராப்ளம்ஸ் அதிலே ட்ரை பண்ணுங்க, ஆர்எல்ஸ் கண்டினியூ பண்ணி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மிடில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.